ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டாப்போட கட்டிங்கும் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோவும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் ஒரு லைனிங் கிளாத் ஒரு 2.25 மீட்ரு பக்கம் எடுத்திருக்கேன். ஒரு 36 இன்ச்சு லென்த் வருது. அதை நான் 4ஆக மடித்து வச்சுருக்கேன். மடிப்பு பக்கம் வந்து நம்ம சைடு இருக்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நெக்கும் ஷோல்டரும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக் வந்து 2.5 இன்ச் எடுக்கிறேன். ஷோல்டர் வந்து அங்கே நெக்கில் இருந்து 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். சீம் அலவன்ஸோட ஒரு 3.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்ஹோலோட லென்த் வந்து 6.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். அங்கேருந்து அப்பர் செஸ்ட்டு நம்மளோட மேலே செஸ்ட்டோட லென்த்து சரவுண்டு அதை டிவைடட் பை 4 பண்ணி அங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு சீம் அலவன்ஸ் எடுத்திருக்கேன். கைக்குள்ளி வந்து ஒரு இன்ச்சுக்கு கொடுத்து நான் அங்கேருந்து ஷேப் கொண்டு வந்துடுறேன். மேலே ஒரு 1/4 இன்ச்சுக்கு நான் விட்டு கொடுத்துட்றேன். அது என்னென்னா சீமில் வந்து மேலே வந்து பிடிச்சி தைப்போம் இல்லையா, அந்த இதுக்காக. அண்ட் மேலே ஷோல்டர்லேருந்து 14 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அங்கேருந்து நம்மளுடைய 14 இன்ச் மேலேருந்து நம்ம அளவு எடுக்கும்போது எடுத்துகிட்டு இல்லையா, அந்த சுற்று எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். அந்த சரவுண்டு அதில் 4ஆக டிவைட் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ். அப்புறம் ஷோல்டர்லேருந்து கீழே ஒரு 22 இன்ச்சஸ்க்கு வந்து நான் மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் சுற்று எவ்வளோன்னு பாருங்கள். பஸ்ட்டோட சுற்றளவு நான் டிவைட் பண்ணும்போது 13 இன்ச்சஸ் வந்தது. ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்கு கொடுத்து இப்போ அதை நான் மார்க் பண்ணுறேன். இப்போ நம்ம கைக்குள்ளி அங்கே ஆம் ஹோல்லேருந்து கீழே வரைக்கும் 1.5 இன்ச் இடுப்புக்கு பக்கம் வரைக்கும் 1.5 இன்ச்சும், கீழே வரும்போது ஒரு இன்ச்சுக்கு போதும். பஸ்ட்டு சைஸ் கிட்டே வந்து நம்ம 1 இன்ச்சு சீம் அலவன்ஸ் விட்டால் போதும். அங்கேருந்து நான் கொஞ்சம் வைடாக மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக போடும்போது நம்மளுக்கு லெக்கின்ஸ்லாம் போட்டால் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குங்கிறதுக்காக நான் கொஞ்சம் வைடாக மார்க் பண்ணி இப்போ நம்ம மார்க் பண்ண இதையும் சேர்ந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் நான் வந்து நெக் மார்க் பண்ணல. ஸோ இதை மட்டும் நம்ம மார்க் பண்ணதை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாகவும் நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே ஒரு சின்ன நாச் போட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளோட நெக்கோட அளவுகள் மாறாமல் முன்னுக்கும் பின்னுக்கும் இருக்கும். 2 கிளாத்தையும் நான் தனித்தனியாக எடுத்துகிட்டு பேக்குக்கு தனியாகவும் ஃப்ரண்ட்டுக்கு தனியாகவும் நான் நெக் மார்க் பண்ணி கட் பண்ண போகிறேன். உங்களோட நெக் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கு அளவாக மார்க் பண்ணி என்ன ஷேப் வேணுமோ அதையும் நீங்கள் மார்க் பண்ணி அப்புறமா கட் பண்ணுங்கள். முன்பக்க கைக்குள்ளி குடஞ்சி கட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு ஒரு 1/4 இன்ச் விட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். நான் எடுத்துருக்க இந்த மெயின் கிளாத் வந்து இதுலேயே நெக் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நெக்கு வந்து அந்த நெக்கோட வித்து வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி நான் செக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மார்க் பண்ண இதில் வந்து 2.5 இன்ச்சுக்கு அது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் அதே வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். நெக்கையும் கைக்குழி மார்க் பண்ணதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக் உங்களோட லென்த்து எவ்வளவோ அதை மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பேக் தனியாக ஃப்ரண்ட்டு தனியாக நெக்கை மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி எனக்கு ரவுண்ட் ஷேப் போதும், அதனால் நான் ரவுண்ட் ஷேப் வைக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன ஷேப்ஸ் வேணுமோ அது மாதிரி பேட்டர்ன் போட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கையினுடைய லென்த்துக்கு நான் 8.25 இன்ச் வைக்கிறேன் வித் சீம் அலவன்ஸோட மேலேயும் கீழேயும். ஆம் ஹோலோட இது வந்து 4 இன்ச்சுக்கு 3.5 இன்ச்சுக்கு நான் கட் பண்ணுறேன். இது ஆம் ஹோலோட சரவுண்டு வந்து எவ்வளோன்னு பாருங்கள். எடுத்துகிட்டு 2ஆல் டிவைட் பண்ணி எனக்கு 10 இன்ச் வருது. நான் 10 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்கு விட்டு மார்க் பண்ணுறேன். கீழே கையோட சரவுண்டு எவ்வளோன்னா ஒரு 6.5 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணி அதை நான் ஒரு ஷேப்பாக கொண்டு வந்துட்டு மார்க் பண்ணி இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டர் நாச் போட்டுக்கோங்க. கைக்குள்ளே இப்போ நான் வந்து கட் பண்ணல ஃப்ரண்ட்டுக்கு. நான் முடிச்சுட்டு இது ஃபுல்லாக லைனிங்கும் மெயின் கிளாத் அட்டாச் பண்ணும்போது நான் கைக்குள்ளி கட் பண்ணிக்குவேன். இப்போ மெயின் கிளாத்தில் வச்சு
அந்த நெக்கோட பேட்டர்ன் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிசைன் கரெக்டாக நடுவில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து லைனிங் பீஸ் எடுத்து மெயின் பீஸ்க்கு மேலே வச்சு இப்போ நம்ம ஒரு எல்லா பக்கமும் சுற்றியும் ஒரு 1/4 இன்ச்சு கேப் கொடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங் வந்து மெயின் கிளாத்தை விட ஒரு 2.5 இன்ச் பக்கம் கம்மியாக இருக்குது. எப்போவுமே நம்ம அப்படி தான் கம்மியாக எடுப்போம். ஸோ அதனால் நான் ஒரு 3 இன்ச்சுக்கு கம்மியாக இருந்தங்காட்டி 3 இன்ச் கம்மியாக எடுத்திருக்கேன். மெயின் கிளாத்தை வந்து நான் எக்ஸ்ட்ரா ஒரு 2.5 இன்ச் நான் வந்து ஜாஸ்தி பண்ணி விட்டுக்குவேன். ஏன்னா கீழே வந்து இதனோட ஃபேண்ட் கிளாத்தை வந்து நான் ஒரு சின்ன ஒரு இது கொடுக்க போகிறேன், ஒரு பார்டர் மாதிரி. அதனால் அதையும் கால்குலேட் பண்ணி நான் ஒரு 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இப்போ சுற்றியும் ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நெக்கு நான் கட் பண்ணலை, நான் வந்து அப்படியே லைனிங்கை வந்து அடித்து அப்படியே திருப்ப போகிறேன். கேன்வாஸும் நான் இதுக்கு வைக்க போகிறதில்ல. பேக் பீஸையும் அதே மாதிரி வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 இன்ச் விட்டு ஸ்லீவும் வந்து அதே மாதிரி மெயின் பீஸ் மேலே வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஸ்லீவுக்கும் வந்து கீழே ஒரு பார்டர் மாதிரி கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அது மாதிரி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அளவுகள் வச்சு கால்குலேட் பண்ணி எடுத்துருங்க. இது சின்ன இதுக்கு பத்தலை. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை நான் அங்கே ஒட்டு கொடுத்துக்குவேன். இப்போ ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். ஒரு பீஸ் மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நான் மெயின் கிளாத்தை வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கமாக திருப்பி வச்சு அது நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை மேலே வைக்கிறேன். வச்சு சுற்றியும் நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மேலேயும் கீழேயும் வந்து இல்லைன்னா ஒரு சைடு தள்ளி போகாதபடி அப்படி கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த பெல் பென் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பெல் பென் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இல்லைன்னா உங்களுக்கு அப்படியே அடிக்க முடியினாலும் அடிச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு 1/4 இன்ச்சு வந்து நெக்குக்கு கேப் கொடுத்து 1/4 இன்ச்சு கரெக்டாக எப்படி வைக்கணுமோ அதே மாதிரி வச்சுட்டு சுற்றியும் ஒரு கழுத்துக்கு மட்டும் ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கலாம். நெக்கில் இருக்கிற மெயின் பீஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு சுற்றியும் வந்து நம்ம சின்ன சின்ன நாச்சஸ் போட்டுக்கலாம். யூ கழுத்துங்காட்டி இது நாச்சஸ் போட்டால் நீட்டாக நம்மளுக்கு திரும்பி கொடுக்கும். ஈஸியாக நம்ம வந்து திருப்பி வச்சு அடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். கீழ் பக்கமாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு துணியை 2ஆக மடித்து லைனிங்கை மட்டும் மடித்து தைச்சிக்கிறேன். தைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம்.
லைனிங்கும் மெயின் கிளாத்தையும் சுற்றி வர அட்டாச் பண்ணிக்கலாம். சுற்றியும் துணி விலகாமல் கரெக்டாக அங்கங்கே தடவி கொடுத்துட்டே இருங்க. ஏன்னா மேலே உள்ளுக்குள்ளே இருக்கிற துணி மடங்கிரும். மடங்காமல் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே நம்ம சுற்றியும் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். தைச்சி முடித்ததுக்கப்புறம் சுற்றி இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம லைனிங்க்கு அட்டாச் பண்ணது போக மீதி இருக்கிற எல்லா கிளாத்தையும் எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மெயின் கிளாத்து கீழ் பக்கம் இருக்கு இல்லையா, அதில் நான் ஒரு சின்ன பார்டர் வைக்கலான்னு சொன்னேன். அது என்னென்னா ஒரு 4 இன்ச்சுக்கு எடுத்துகிட்டு அதை 2ஆக மடித்து கீழே கீழ் பக்கம் இருக்கு இல்லையா, அங்கே நான் மெயின் கிளாத்துக்கு நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு 2ஆக மடித்து ஒரு ஸ்டிச்சஸ் போடுறேன். போட்டுட்டு அதை அப்படியே நீங்கள் திருப்பி அதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. இது எங்களுக்கு இந்த டாப்போட கொடுத்த ஃபேண்ட் கிளாத்தோட எக்ஸஸ் பீஸ் எடுத்து நான் அதுக்கு வைக்கிறேன். இப்போ இந்த ஃபேண்ட்டையும் இதையும் போடும்போது நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா அழகாக தெரியும். ரெண்டு பீஸ்க்கும் நான் அதே மாதிரி கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்கும் நான் இந்த கைக்கு கொடுக்குறங்காட்டி என்ன பண்ணுறேன்னா, நான் அடித்து திருப்பாமல் ஸ்லீவோட ராங் சைடு இருக்கு இல்லையா, அதுக்கு மேலேயே நான் லைனிங்கை வச்சு சுற்றியும் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு, நம்ம கீழே எப்படி சுடிதாரோட டாப்க்கு கீழ் போர்ஷனை நம்ம அந்த இது கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணமோ, பார்டர் கொடுத்து ஃபினிஷ் பண்ணமோ, அதே மாதிரி நம்ம இந்த ஸ்லீவுக்கும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது டோட்டலாக ஒரு 3 இன்ச் இருக்குது. இதை நான் 2ஆக மடிக்கிறேன். அது ஒரு 1.5 இன்ச் போயிடும். 1.5 இன்ச்சு நான் 4 கெட்ட பக்கம் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே வைக்கிறேன். இதை கெட்ட பக்கத்துக்கு மேலே வச்சு உள் பக்கமாக ஒரு ஸ்டிச்சஸ் போடுறேன். ஒரு 1/4 இன்ச்சுக்கு விட்டு தையல் போட்டுக்கலாம்.
இதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுட்டு அது அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா திருப்பி வெளிப்பக்கமாக நம்ம திருப்பி ஒரு மேலே மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ 2 மெயின் கிளாத்தையும் 2 டாப் பீஸையுமே வச்சு ஷோல்டர் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே டபுள் ஸ்டிச்சஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்து ஒரே ஸ்டிச்சிங்கில் வந்து பிரிஞ்சு வந்துடும். 2 ஸ்டிச் போடும்போது நல்லா நிற்கும். இப்போ இன்னொரு ஷோல்டரையும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த நெக்குக்கு வந்து வர இதை இன்னொரு ஸ்டிச்சஸ் போடும்போது நமக்கு அந்த இடத்துல ஸ்டிஃப்னஸும் கிடைக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். சுற்றியுமே வந்து முன்னாடி பின்னாடி 2 சைடுமே வந்து நான் இன்னொரு தையல் ஒரு 1/4 இன்ச்சுக்கு விட்டு போடும்போது ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதனால் இன்னொரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். இப்போ பார்க்கும்போது நீட்டாக இருக்குது. அடுத்தது நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வந்து 2 ஸ்லீவையும் கட் பண்ணிட்டேன். இதை காமிக்க முடியல எனக்கு வீடியோவில். ஸோ நான் வந்து கைக்குள்ளே கட் பண்ணிட்டேன். அப்போ அந்த ஃப்ரண்ட் சைடுக்கு எந்த பக்கம் வருதுன்னு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சென்டர்லேருந்து தான் எப்போவுமே வந்து முன்னுக்கும் பின்னுக்கும் தனித்தனியாக தான் வந்து ஸ்டிச்சஸ் பண்ணி எடுப்பேன். அதே மாதிரி இப்போ சென்டரில் வச்சு ஒரு பக்கம் சைடை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பக்கம் திருப்பி அதே மாதிரி சென்டரில் இருந்து இனி ஒரு பக்கமும் நம்ம மெதுவாக 1/4 இன்ச்சுக்கு நம்ம எவ்வளோ விட்டுருக்கோமோ 1/4 இன்ச்சோ இல்லைனா 1/2 இன்ச்சோ நம்ம விட்டுருக்கோம்னா அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம வந்து விட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறமும் திரும்பியும் நம்ம இன்னொரு தையலும் இதுக்கு போடணும். ஒரு ஸ்டிச்சோடு விட்டுறாதீங்க. இதே மாதிரி இன்னொரு ஸ்டிச்சும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து சைடு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாம் ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதனால் இப்போ சைடு உங்களுக்கு கையோட சரவுண்ட் எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. அடுத்தது ஆர்ம் ஹோலோட ரவுண்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நம்ம மார்க் பண்ணதுலேயே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே அந்த மார்க்கிங் அப்படியே இருக்குது. ஸோ நான் அதிலேயே இன்னொரு நல்லா மார்க் பண்ணி அந்த பஸ்ட்டு சரவுண்டுக்கு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அது வரைக்கும் ஒரு மார்க் கொடுத்துட்டு அதுலேயே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். கீழே வரும்போது நம்ம 1 இன்ச்சுக்கு தானே கொடுத்துருந்தோம். அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டு, இப்போ திருப்பியும் நம்ம எப்போவுமே வந்து சைடில் நம்ம எக்ஸஸாக 4 தையல் பக்கம் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் கொடுத்த இடத்த வந்து எவ்வளோ உங்களுக்கு ஸ்டிச்சஸ் போடணுமோ போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. நான் இதுக்கு நான் ஒரு 4 தையல் போட்டு முடிச்சுக்கிறேன்.
இப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அத நம்ம பண்ணிக்கலாம். இங்கே ஒரு சைடு எடுத்து கீழ இருந்து 1/4 இன்ச்சுக்கு நம்ம வந்து 1/2 இன்ச் மேலே விட்டுருக்கோம். ஸோ 2 பக்கம் 2 வாட்டி மடித்தோம்னா 1/2 இன்ச் ஆகிடும். ஒரு பக்கம் ஒரு வாட்டி 1/4 இன்ச்சு, இன்னொரு வாட்டி 1/4 இன்ச் மடித்தா 1/2 இன்ச்சுக்கு நமக்கு கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி மேலே இருந்து அந்த நம்ம பஸ்ட்டு சைஸுக்கு ஓப்பன் விட்டுருக்கோம்ல, அந்த ஓப்பனை வந்து கரெக்டாக வர அளவுக்கு மெதுவாக மடித்து ஸ்டிச் பண்ணி கொண்டு வாங்க. கொண்டு வந்து நம்ம எந்த இடத்துல அந்த மார்க் அந்த ஃபஸ்ட்டு அந்த தையல் ஸ்டாப் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் ஒரு சைடு கொண்டு வந்து இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு, இப்படி 2 சைடு இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நீடில் உள்ளே வச்சு இப்போ திருப்பிக்கலாம். இப்போ திருப்பி 2 துணியும் வந்து இப்படி ஓப்பன் பண்ணி போட்டு இந்த பக்கம் அதே மாதிரி 1/2 இன்ச்சுக்கு நீட்டாக மடிச்சுட்டு இங்கே ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அப்படியே துணியை திருப்புனீங்கன்னா நீடில் உள்ளே வச்சு இப்போ கரெக்டாக இருக்கும். அங்கே மேலேருந்து கீழே வரைக்கும் அதே மாதிரி 1/2 இன்ச்சுக்கு மடித்து ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துருங்க. இதுதான் சைடு ஓப்பன். இப்படி தான் நம்ம நீட்டாக மடித்து தைக்கணும். ரொம்ப ஈஸி தான். அங்கே வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு விட்டோம்ல, அதுக்கு கால்குலேட் பண்ணி தான் நம்ம 1/2 இன்ச் விட்டுருக்கோம். 1 இன்ச்னால் இன்னும் பெருசாக மடிக்கிற அளவுக்கு இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ சின்னதாக மடிக்கும்போது நீட்டாக இருக்கும். பேக் ஸ்டிச் போட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ராஸாக எல்லாத்தையும் வந்து நீங்கள் அந்த நூலெல்லாம் எக்ஸ்ட்ராலாம் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்து அந்த இடம் சைடு ஓப்பன் வந்து எவ்வளோ அழகாக ஜாயிண்ட் ஆகிருக்குன்னு. இதே மாதிரி இன்னொரு பக்கத்தையும் நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இதுதான் இன்றைக்கி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ண டாப்பை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.